Hi friends, welcome to Paris kitchen. இன்னைக்கு சப்பாத்திக்கு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி தான் நம்ம செய்ய போறோம். வாங்க டேஸ்டியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா 150 கிராம் பச்சை பட்டாணியை நான் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு கூடவே ஒரு உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த ரெண்டும் வேகறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நம்ம பட்டாணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு நான் சேர்த்துக்கிட்டேன். இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வாசனை பொருளான 4 கிராம்பு, பார்த்திங்கன்னா 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். நல்லா செவந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கண்ணாடி பதத்தில் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்கி விடுங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பச்சை பட்டாணி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம கடையில் வாங்கி நம்ம ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். தேவையானப்போ நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டேன். இதையும் நம்ம நல்லா எண்ணெயில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் 3 மிளகாய் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், காரத்துக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் காரம் இதில் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சப்பாத்திக்கெல்லாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். மீடியமான ஒரு அளவு காரம் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் சப்பாத்திக்கு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் இதில் சேர்த்துக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கலந்து விட்டுட்டு நம்ம இதோட 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் கிரேவியில் பிடிக்கும். பாருங்கள், இப்போ நல்லா ஸ்பைஸியாக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. நல்லா கிரேவியாக குறுகி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மல்லி இலைகளை தூவி நம்ம இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கரெக்டான பதம். இதை மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மட்டும், பரோட்டா இதுக்கு மட்டும் செமையாக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.